என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ சிறப்பாகவே ஆடி இருந்தாங்க இந்தியா அணி. ஸோ அதோட சிறப்பு அம்சங்கள் நான் பிரித்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மேட்ச்னாலே ஒரு பிளேயருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து சிறந்த நேரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடின இன்னிங்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது ஜடேஜா வந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் சிறப்பாகவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரு. ஒரு இடத்துல எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க, நான் இருக்கேன், நான் இந்த மேட்சை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணார். ஆனால் நான் ஸ்டேக்கில் வந்து சிராஜும் ட்ரை பண்ணார். பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தால் அந்த மேட்சை ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அந்த மேட்ச் வந்து இந்தியா வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேயர் வந்து ஆகாஷ்தீப். இவரோட பவுலிங்கை பற்றி பேச போகிறதுல பேட்டிங்கை பற்றி பேசுவோம். மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் மூணாவது நாளில் வந்து டைம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி நீ போய் கொஞ்சம் ஆடுப்பா அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. இவர் வந்து கொஞ்சம்லாம் ஆட மாட்டேன், என் பங்குக்கு நான் ரன் எடுத்து கொடுப்பேன்னு 20-30 66 ரன் எடுத்து கொடுத்தாரு. ஜெய்ஸ்வால் கூட சேர்ந்து இவர் போட்ட பார்ட்னர்ஷிப்பை என்னைக்கும் மறக்கவே முடியாது. அடுத்து நம்ம பேச போகிற பிளேயர் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸோட கேப்டனான சுப்மன் கில் தாங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இவர் ஆடின இன்னிங்ஸ் வந்து என்னைக்கும் மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 250+, செகண்ட் இன்னிங்ஸில் 150+ அப்படின்ட்டு டோட்டலாக இவர் அடித்த ரன்னு மட்டும் 430 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிளேயர் ஆகாஷ்தீப். செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டு, டோட்டலாக 10 விக்கெட் எடுத்திருப்பாரு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில். அடுத்து பார்க்க போகிறது நம்ம சிராஜ் 5th டெஸ்ட் மேட்ச்சில் போட்ட அபாரமான பவுலிங்கில் இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் நாள் 5வது நாளில் 35 ரன் தான் எடுக்கணும், ஆனால் 4 விக்கெட் எடுக்கணும். சமயத்தில் நான் எடுத்து கொடுக்குறேன் அந்த விக்கெட்டை அப்படின்னு அபாரமாக பவுலிங் போட்டு அந்த விக்கெட்டை எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த மேட்சையும் ஜெயிச்சிருப்பாங்க, அந்த சீரீஸும் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்க்க போகிறது ஒன்றும் இல்லை 2 பேர். ஒன்று வந்து வாஷிங்டன் சுந்தர், இன்னொன்று வந்து ரவீந்திர ஜடேஜா. ஒரு கட்டத்தில் விக்கெட்டெல்லாம் விழுந்துருச்சு, இனி அவ்வளோதான் இங்கிலாந்து ஜெயிப்பாங்க இருக்க சமயத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு 2 பேர் போட்ட பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு கட்டத்தில் ட்ராவாக தான் ஆக போகுது அப்படின்ட்டு இங்கிலாந்து கேப்டனே வந்து போதும்பா நிப்பாட்டிக்கலாம் அப்படி சமயத்தில் இல்லைப்பா ஆளுக்கு ஒரு செஞ்சுரி மட்டும் போட்டுக்கிட்டு நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு செஞ்சுரி போட்டு அந்த மேட்சை வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த மேட்ச் 5வது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பெருஸ்டோக் ஆடி இருக்க மாட்டார். ஸோ இந்த ஒரு மன உளைச்சனால ஒருவேளை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இவரை சொல்லாமல் இதை முடிக்கவே முடியாது. யாரும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். அவர் பேரை சொல்லும் போதே அப்படியே எனக்குலாம் புல்லரிக்குது. ஏன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு அவருக்கு, அவ்வளோதான், இனி அடுத்த வாரம் டெஸ்ட் மேட்ச்சில் அவரெல்லாம் விளாட மாட்டார் அப்படின்னு எல்லாரும் போட்டாங்க. அவருக்கு பதிலாக பிளேயர்ஸ்லாம் அறிவிச்சிட்டாங்க, இவருக்கு பதிலாக இவர் தான் வராரு அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு நான் ஆடுறேன் அப்படின்ட்டு அந்த வலியோட அந்த மேட்சுக்குள்ளே இறங்கி வர அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, யோப்பா இன்னும் எனக்கு அப்படியே அந்த கண்ணுக்குள்ளே நிற்கிது அந்த மூமெண்ட்டு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி அதை இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அந்த இன்னிங்ஸில் வந்து அவர் 50 போட்டிருப்பாரு, உள்ளே வந்த பிறகு ஒரு 50 போட்டிருப்பாரு. எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா 54 ரன் அவர் அடிச்சிருப்பாரு 4th டெஸ்ட் மேட்ச்சில். அடுத்து வந்து நம்ம யங் டேலண்ட்ஸை பற்றி பேசலாமா. இந்த மேட்ச்சில் வந்து நிறைய யங் டேலண்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம். சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. யாரை பற்றி பேசுறது தெரிஞ்சிருக்கோம்ல, நம்ம ஜெய்ஸ்வால் தாங்க. இவர் 2 செஞ்சுரி 2 ஆஃப் செஞ்சுரி, டோட்டலாக இந்த டெஸ்ட் சீரீஸில் மட்டும் 411 ரன் எடுத்திருக்காரு. இன்னும் வர மேட்ச்லாம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கணும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஓப்பனர் பிளேயர் ரோஹித் அடுத்து ஜெய்ஸ்வால் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து நம்ம பேச போகிறது வந்து சாய் சுதர்சன். இந்த டெஸ்ட் சீரீஸில் மட்டும் அவர் 140 ரன் எடுத்திருந்தார். ஸோ ஒரே ஒரு ஆஃப் செஞ்சுரி மட்டும் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், நல்லாவே வாய்ப்பு கிடைச்சிச்சு. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து வர மேட்ச்சில் இவர் நல்லா ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பேச போகிறது வந்து வாஷிங்டன் சுந்தர். இவர் டோட்டலாக 284 ரன் எடுத்திருக்காரு பேட்டிங்கில். பவுலிங்கில் டோட்டலாக 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் கரெக்டான சமயத்தில் கரெக்டான விக்கெட்டை எடுத்தார் நம்ம வாஷிங்டன் சுந்தர். அடுத்து தமிழ் பசங்க. தமிழில் பேசிட்டு தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் பசங்களை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி. இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து தமிழ் பசங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பிளேயர் தான், ஒன்று சாய் சுதர்சன், இன்னும் வந்து வாஷிங்டன் சுந்தர். ஸோ இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் நம்ம பேசியிருப்போம். தனியாக ஒரு டாப்பிக்கை வச்சு பேசுகிறதா நமக்கு பெருமை தானாங்க. ஸோ சாய் சுதர்சன் வந்து இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம், நல்லாவே வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து வர டெஸ்ட் மேட்ச்சில் வாய்ப்பு கிடைச்சா அவர் நல்லா பண்ணுவார் நான் நினைக்கிறேன். இன்னொரு ஆள் வந்து வாஷிங்டன் சுந்தர். கரெக்டான சமயத்தில் விக்கெட் எடுக்கிறது என்ன, கரெக்டான சமயத்தில் பேட்டிங் ஆடுறது என்ன, நம்ம அஸ்வின் கரெக்டான ஆளுக்கு தான் துப்பாக்கி கொடுத்துருக்காரு.
ஏன்னா அப்படி விளாண்டுட்டு இருக்காரு நம்ம வாசுதேவ் சுந்தர். இன்னும் வர மேட்ச்ல நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா, தமிழ் பசங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம தமிழ் பசங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ தமிழ் பசங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஸோ அவங்க இன்னும் மேல் வளரணும். நம்ம சாய் சுதர்சன் வந்து இன்னும் நிறையா டெஸ்ட் மேட்ச்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். நம்ம சாய் சுதர்சன் வந்து நல்ல பிளேயரு. இன்னும் வர மேட்ச்ல அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவர் நல்லா பண்ணுவார். ஸோ இன்னும் நிறையா யங் டேலண்ட்ஸ்க்கு பிசிசிஐ வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அது என்னோட வேண்டுகோளாக இருக்குது. உங்களோட வேண்டுகோளாகவும் அதான் இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசின டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்னும் இந்த மாதிரி டாப்பிக்லாம் பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா OAS ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்பாடா. அண்ணா அவ்வளோதாண்ணா, முடிஞ்சுண்ணா. ஆஃப் பண்ணிக்கோங்கண்ணா. இன்னும் நான் ரெக்கார்ட் இப்போ தான் போடுறீங்களா?